ரா ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜ்ல சிஎம் பங்க் வர்றதாங்க காமிக்கிறாங்க. சிஎம் பங்க் பேக் ஸ்டேஜ்ல அப்படியே ரிங்குல வர்றாரு. சிஎம் பங்க் ரிங்குல வந்து இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதை பத்தி செலிப்ரேஷன் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நன்றி சொல்றாரு. அவரோட டாகுக்கு சொல்றாரு, அவரோட ஒய்ஃப் ஏஜே லீக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க விழுந்திருக்க எல்லா ஆடியன்ஸுக்கும் சேர்த்து சொல்றாரு நான் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சதுக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த சாம்பியன்ஷிப்பை அடுத்து யார் கூட டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல செத்ரோல்ஸ் கிடையாது, இந்த இடத்துல மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் கிடையாது, அதனால நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் அடுத்த ஆப்போனண்ட்டை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துல ஜான்சனை பத்தி பேசுறாரு, ஜான்சனுக்கான டைம் இல்லைன்ற மாதிரி பேசுறாரு. இந்த மாதிரி நிறைய பேரை பத்தி அவர் சிஎம் பங்க் ஒவ்வொரு ஆளா பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமாக லோகன் பால் வர்றாரு. லோகன் பால் வர்றதை பார்த்தோன்னே சிஎம் பங்க் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. இந்த இடத்துல லோகன் பால் தான் வந்து சாம்பியனை டிஃபெண்ட் பண்றத பத்தி பேசிட்டு இருந்த சிஎம் பங்க் எகேன்ஸ்டா வர்றாரு. அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து ரெசில்மேனியாவிலேயே ஜெயிச்சவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சிஎம் பக்கம் லோகன் பாலை பார்த்து இது உனக்கான இடம் கிடையாது, அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன்ல என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இலிஜுவா டிராகன் யூஎஸ் சாம்பியன் ஓப்பன் சேலஞ்ச் விடுவார், நீ அங்க போக வேண்டிய ஆள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து விஷன் வராங்க. விஷன் வந்த உடனே ஒட்டுமொத்த விஷன் டீம், அதாவது பால் ஹியூமன், அதுக்கப்புறம் வந்து யார் யார் வரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விஷன் டீம்லேருந்து ஒவ்வொருத்தவங்களா வராங்க. ஒவ்வொருத்தவங்க வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறார். பால் கிவன் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி விஷன் டீமில் உள்ளவங்க ஒவ்வொருத்தவங்களையும் புகழ்ந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து லோகன் பாலியை டார்கெட் பண்ணி பேசுகிறாரு, சிஎம் பங்கியை டார்கெட் பண்ணி பேசுகிறாரு. ஏன்னா அடுத்த ஃபீல்டு இவங்க கூட தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் லோகன் பால் சிஎம் பங்கை விட்டுட்டு இறங்கி போய் பேரன் பேக்கரை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாரு. நான் மோத வேண்டிய இடத்துல நீங்கள் ஏன்டா வந்து குறுக்க வரீங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். அது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, பேரன் பேக்கர் லோகன் பாலை தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டுனே லோகன் பால் கீழே விழுந்துருவாரு. லோகன் பால் கீழே விழுந்து அந்த பேரிகேட் கிட்ட போய் அடிபட்டு மாதிரி காப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் சிஎம் பங்கை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. விஷன் டீம்ஸ் ஒட்டுமொத்தமா சேர்ந்தவங்க. விஷன் டீம்ஸ் அட்டாக் பண்றதை பார்த்துட்டு லோகன் பால் வந்து அப்படியே மனசு கேட்காம போற மாதிரி போவாரு. ஹீல்டன் பண்ற மாதிரியே காமிக்கிற மாதிரி காமிச்ச லோகன் பாலை அப்படியே ஃபேஸ்டனா மாத்திருப்பாங்க. அந்த இடத்துல லோகன் பால் உள்ற வந்து விஷன் டீம்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அவரு அட்டாக் பண்றதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சிஎம் கீழே இருந்து ஸ்டீல் சேரோட ஓடியாருவாரு. அதுக்கப்புறம் விஷன் டீம்ஸ் இறங்கி ஓடிடுவாங்க. இறங்கி உடனே அடுத்ததாக ஒரு டேக்டி மேட்ச் நடக்கும். அந்த டேக்டி மேட்ச்க்காக ஸ்டெப்னி வாங்கேர் வருவாங்க. அதுக்கப்புறம் நிக்கி பெல்லா வருவாங்க. ஸ்டெப்னி வாங்கேர் அண்ட் நிக்கி பெல்லா வர்சஸ் உமன்ஸ் டீமை சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் டே வருவாங்க. ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து யார் யார் வருவாங்கன்னா ராக்ஸ்னி அண்ட் ரெக்யூர் அண்ட்ரிக்கில் வருவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராக்ஸ்னி நிக்கி பெல்லாவுக்கு வந்து ஒரு அதாவது சன்செட் ஃபிளிப் மாதிரி ஒரு ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெக்கிலும் ராக்ஸ்னியும் செலிப்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக ஜான்சனாவோட டோர்னமெண்ட் நடக்கும். ஜான்சனோட ஃபைனல் மெம்பருக்கான டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்டுக்காக ஒரு ப்ரொமோ வீடியோ காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜில் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு நிறைய நேம்ஸை போட்டு குலுக்கிட்டு இருப்பாங்க யாரை எடுக்கிறதுன்னு. அதில் ஒரு நேமை எடுத்து பார்ப்பாரு. அந்த இடத்துல வந்து யாருன்றதை அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, நேம் மட்டும் காமிப்பாங்க, சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் சிஎம் பங்கு ஜேஇசோவும் சந்திச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து என்னோட பேரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சிஎம் பங்கிட்ட ஜேஇசோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பென்டா வருவார். பென்டா வந்த உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் எல் கிராண்டனோட ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் ஒட்டுமொத்தமான டீம் 3 பேருமே வருவாங்க. இந்த மேட்ச்சில் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் அமெரிக்கன் எல் கிராண்டினோ டீம் எல் கிராண்டினோ என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்பட் போடலான்ற வருவார். அந்த இடத்துல பென்டா வந்து கிக்கு விட்டு அதுக்கப்புறம் வந்து பென்டா தன்னோட பெயில் டிரைவ் ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பேக் ஸ்டேஜில் குபிக்கி வாரியர்ஸ் காமிப்பாங்க. குபிக்கி வாரியர்ஸ் தங்களோட அடுத்த கட்ட ஸ்டோரி லைனுக்காக ப்ரொமோ கொடுப்பாங்க. உமன்ஸ் டீமில் நாங்கள் தான் லெஜெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரூசே பேசுவார். டாப் ஆஃப் த கேரியர்லேருந்து ஜான்சனோட ஃபைனல் டோர்னமெண்ட்டில் நானும் இருக்கிறேன்ற மாதிரி பேசுவார். அதுக்கப்புறம் 2 பெல்ட்டோட டாமினிக் மிஸ்டீரியோ என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. டாமினிக் மிஸ்டீரியோ என்ட்ரன்ஸ் கொடுத்து பேச ஆரம்பிப்பாரு. பேச ஆரம்பிச்சுன்னு நான் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறேன், என்னை தோக்கடிக்க இங்கே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறப்ப அந்த இடத்துல ரேமஸ் ஸ்டுடியோ ரிட்டர்ன் வருவார். ரேமஸ் ஸ்டுடியோ ரிட்டர்ன் வந்த உடனே அவரு வந்து டாமினிக் மிஸ்டீரியோ பேச ஆரம்பிப்பார். நீ வந்து 2 சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிற தகுதியே கிடையாது, நீ வந்து ஒரு ஒர்த்தான ரெஸ்லர் கிடையாது, நீ ஒரு டம்மி தான் அப்படின்ற மாதிரி பேசுவாரு. அது மட்டும் இல்லாமல் நீ எடிக்கிற போறலாம் மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த இடத்துல சொல்லுவாரு டாமினிக்கு, நீ என்னோட ஃபாதர் பேரை சொல்ல தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி வாய மூடுன்ற மாதிரி சொல்லுவாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாமினிக் மிஸ்டீரியோ
வந்து ரேமஸ் ஸ்டுடியோட்ட 619 வாங்குவாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. இந்த செக்மெண்ட் பயங்கரமான ஃபயர் அப் ப்ரோமோவா இருந்துச்சு. டாமினிக் மிஸ்டீரியோ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக தான் இந்த ப்ரோமோவ கொண்டு குடுத்துருக்காங்க. டாமினிக் மிஸ்டீரியோ ஹில்டன்ல பயங்கரமா ப்ரோமோ குடுத்துட்டு இருக்காரு இப்போ. அதுக்கப்புறம் அடிபட்டு ஓடிருவாரு டாமினிக் மிஸ்டீரியோ. அடுத்ததா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பேக் ஸ்டேஜ்ல லைராவும் பெய்லியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பிக்கி லிஞ்ச் ரிங்க்ல வந்து ஒரு ப்ரோமோ கொடுப்பாங்கன்னு பார்த்தா கமெண்ட்ரி செக்ஷன்ல இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தங்களோட ஹஸ்பண்டான செத் ரோலின்ஸ் இன்ஜுரியை பத்தி அப்டேட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து மேக்ஸி ட்ரூபியை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூட நடந்த ஃபீல்டுல தோத்துக்கிட்டு இருக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சியோட போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இவங்க பேசிட்டு இறங்கி போற நேரத்துல என்ட்ரன்ஸ் கிட்ட குபிக்கி வாரியர்ஸ் வருவாங்க. குபிக்கி வாரியர்ஸ் சேர்ந்த ஆஸ்காவும் விக்கி லிஞ்சும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, லைரா அண்ட் பெய்லி வர்சஸ் குபிக்கி வாரியர்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, குபிக்கி வாரியர்ஸ் லைராவை சப்மிஷன் மூவ் மூலியமாக ஆஸ்கா பீட் பண்ணிடுவாங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து சார்லட் ஃப்ளேரும் அலெக்சா பிக்ஸும் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆஸ்காவிட்ட இருந்து காப்பாற்றுவாங்க லைராவையும் பிக்கி லிஞ்சும். ஆஸ்காவும் கேரிஷனும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்டை சேர்ந்த ஃபின்பாலருக்கும் டாமினிக் மிஸ்டரிக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி உருவாகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாக் டீம் மேட்சஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். டிராகன் லீ அண்ட் ஏஜ் ஸ்டைல்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் சேர்ந்த ஃபின்பாலர் அண்ட் ஜேடி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, டாமினிக் மிஸ்டீரியோ ஒருவர். டாமினிக் மிஸ்டீரியோ வந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேருமே ஏஜ் ஸ்டைல்ஸும் டிராகன் லீயும். இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஜேடி மிக்மேனோட ஏஜ் ஸ்டைல்ஸ் ஃபினிஷர் போட்டு இந்த மேட்சை வின் பண்ணி சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஸ்டெப்னி வாங்கியிருக்கோம் நிக்கி பெல்லாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து ரொம்ப கேவலமாக தோத்துட்டேன், எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் உன்னோட வெற்றி தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிக்கி பெல்லா பார்த்து ஸ்டெப்னி வாங்கி சொல்லுவாங்க, பரவாயில்ல நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பால் ஹியூமன் ஜே ஈசோவை பற்றி பேசுவார். ஜே ஈசோ உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பிளட் லைனில் எனக்கு பிடிச்ச மெம்பர் நீ தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஜே ஈசோ என்னையும் பற்றி என் ஃபேமிலி பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறத பற்றி சார்லட் ஃப்ளேரும் அலெக்சா பிக்ஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜான்சனோட லாஸ்ட் ஆப்போனண்ட்டுக்காக டோர்னமெண்ட்டை பற்றி யார் ரிவீல் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ரா மேனேஜர் ஆடம் பெர்ஸ் ரிவீல் பண்ணுவார். அதில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரூசேவ் அண்ட் டேமியன் பெஸ்ட் ஒரு மேட்சும், அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் சாமஸ் அண்ட் சின்சி நாகமரா இன்னொரு மேட்ச் நடக்க போகுது. இதில் தான் அவங்களோட அடுத்த வந்து இதில் ஜெயிக்கிறவங்க 2 பேர்த்தில் ஒரு ஆள் ராவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். மெயின் ஈவெண்ட்டுக்காக என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட் டாக் டீம் மேட்சஸ் நடந்துச்சு. ஜே ஈசோ அண்ட் சிஎம் பங்கு வர்சஸ் அதுக்கப்புறம் விஷன் சாமியாரிட்டிஸ் சேர்ந்த பிரசன்டேட் அண்ட் பால் பேரன் பேக்கர் இவங்க 2 பேரும் மேட்ச் கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பால் ஹியூமன் வந்து இருப்பார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டபுள் கவுண்ட் அவுட்ல மேட்ச் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெர்சன்டேட் அண்ட் பேரன் பேக்கர் சேர்ந்து ஜே ஈசோவை அட்டாக் பண்ணுவாங்க. சிஎம் பக்கம் வெளில அடிச்சு போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஸ்டீல் சேரை தூக்கிட்டு சிஎம் பங்கு உள்ள வந்து இவங்களை அட்டாக் பண்ண அவங்க 2 பேருமே ஸ்டீல் சேரோட ரெடி அனுப்பாங்க. சிஎம் பங்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இப்போ யார் வருவான்னு லோகன் பால் வருவார். லோகன் பால் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரம் சிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு சிஎம் பங்கே ஒரு பஞ்சு வைப்பார், நாக் அவுட் பஞ்சு வச்சிருவார். அதுக்கப்புறம் அவர் கையில் வச்சிருந்த அமெரிக்கன் பஞ்சுன்ற அந்த வெப்பனை தூக்கி அப்படியே வந்து பாலிகிமனை பார்த்து பாலிகிமன் கையில் கொடுப்பார். பாலிகிமன் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். லோகன் பால் இப்போ வந்து திரும்பி ஹீல் டர்ன் பண்ணுறதா உறுதி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி தான் இந்த ராவோட எண்டில் தெரிஞ்சிச்சு.